நீங்க எல்லா பெரியாரிஸ்டும் எடுத்து பாருங்க. தமிழறிஞர்கள் பாருங்க, சமூக நீதிக்காக பாடாற்றியவர்கள் பாருங்க, அத்தனை பேரும் பெரியாரிஸ்டுகளா இருக்காங்க. யாரும் பெரியார்ட்டிருந்து முரண்படவில்லை. இவங்க தமிழுக்கு எதிரானவர் பெரியார்னு சொல்றாங்க. எந்த தமிழறிஞர் பெரியார்ட்ட முரண்பட்டார்? இன்னைக்கு வாழுங்காலத்திலையும் பார்ப்போம். எந்த ஆய்வாளர் முரண்பட்டார்? தோ பரமசிவம் அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? கலைச்சொற்களை உருவாக்கி கொடுத்த 8 லட்சத்திற்கும் மேற்பட்ட கலைச்சொற்களை உருவாக்கி 8 டிக்ஷனரி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு ஐயா மனவை முஸ்தபா, அறிவியல் தமிழ் அறிஞர். அவர் பெரியாரிஸ்டா இல்லையா? அவருடைய அந்த சிந்தனைக்கே பெரியாருடைய தூண்டுதல் தான் காரணம்னு சொல்றாங்க. அப்ப எத்தனை அறிஞர்கள் அவ்வளோ பேரும் பெரியாரை பற்றி நேர்மறையாக அணுகுகிறார்கள். ஏன் அவங்க நம்ம மொழியை இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லி எதிர்மறையால் அவங்க அணுகியிருக்கணும். ஆனால் அவர்கள் பெரியார் ஏன் சொல்றாரு, எதுக்கு சொல்றாரு என்று பகுப்பாய்வு செய்து அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கிட்டு தமிழை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான முயற்சிகளை செஞ்சிருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு தமிழ் இந்த வடிவத்தில் கிடைத்திருக்கிறது.